பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்கள். வருஷத்தின் கடைசி நாட்களுக்குள்ள வந்துட்டோம். நம்ம ஆண்டவரை துதிக்கணும், அவர் செய்த நன்மைகளுக்காக ஸ்தோத்திரம் பண்ணணும் என்பதை நாம் அறிந்து கொண்டோம். நன்றி உள்ள இருதயத்தோட இந்த வருஷம் முழுவதும் ஆண்டவர் நடத்தி கொண்டு வந்த காரியங்களுக்காக ஆண்டவரை துதிக்கணும். அது மாத்திரம் இல்ல, புது வருஷத்துக்குள்ள செல்றதுக்கு முன்னால இன்னொரு காரியத்தை கவனிக்கணும். ஒரு வேத வசனம் சொல்லுகிறது, புலம்பல் 3:40 நாம் நம்முடைய வழிகளை சோதித்து ஆராய்ந்து கர்த்தரிடத்தில் திரும்ப கடவோம். நம்முடைய வழிகளை சோதித்து ஆராய்ந்து பார்க்கணும். இந்த வருஷத்துல நம்ம இவ்வளவு நன்மைகளை பெற்றிருக்கிறோம், ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். நிறைய மிஸ்டேக் பண்ணிருக்கோம்ல, ஜெபிக்கிற காரியத்துல விட்டு இருக்கிறோம், வேத வசனத்துல தவறி இருக்கிறோம், நம்ம சில தவறுகள் குறைகளை நம்முடைய வாழ்க்கையில நிறைவேற்றி இருக்கிறோம். இந்த வருஷத்துல நம்முடைய வாழ்க்கையில சில தவறுகளை விட்டு இருக்கிறோம்ல. ஜெப குறைவு, வேதத்தை தியானிப்பதில் குறைவு, நேசிப்பதில் குறைவு, கோபம், எரிச்சல், சில பாவ காரியங்கள், நிறைய பேர் பாதிக்கிற மாதிரி நடந்திருக்கிற தவறெல்லாம் பண்ணிருக்கிறோம்ல. அதை உணர்ந்து இனி வருகிற வருஷத்திலேயாவது அதை செய்யக்கூடாது அப்படின்னு நம்ம கர்த்தரிடத்துல திரும்பணுமா, நம்ம ஆயத்தப்படுத்திக் கொள்ளணும். புது வருஷத்துக்காக ஆண்டவரே, இந்த வருஷத்துல என் வாழ்க்கையில இந்த மிஸ்டேக் எல்லாம் விட்டுட்டேன், இந்த தவறுகள் எல்லாம் நான் செய்துட்டேன், அதனால மற்றவங்களை பாதிக்கிற மாதிரி எல்லாம் நடந்துட்டேன், உண்மை துக்கப்படுத்துற மாதிரி சில தப்பெல்லாம் நான் செய்துட்டேன். வருகிற வருஷத்துல நான் செஞ்சிடக்கூடாது. என்னை நான் அதற்காக ஒப்பு கொடுக்கிறேன், என்னை நான் மனம் திரும்புகிறேன், என்னை அர்ப்பணிக்கிறேன், என்னை பரிசுத்தப்படுத்தி புது வருஷத்துக்கு ஆயத்தப்படுத்துங்க அப்படின்னு ஜெபிக்கணும். நான் ஒவ்வொரு வருஷத்தின் அந்த கடைசி நாட்கள்ல அதுக்கு தான் உபவாசம் பண்ணி ஜெபிக்கிறது உண்டு. ஒன்று, கர்த்தர் நடத்தி கொண்டு வந்த பாதைகளை நினைத்து ஆண்டவரை துதிப்பது. இன்னொன்று, இந்த வருஷத்துல நான் பண்ண மிஸ்டேக்குகளை அறிக்கையிட்டு வருகிற வருஷத்துல இந்த மிஸ்டேக் எல்லாம் நான் செஞ்சிடக்கூடாது, என்ன நீங்க பாதுகாத்த நடத்தணும்னு ஒப்பு கொடுப்பது. அதுதான் வசனம் சொல்லுது, நாம் நம்முடைய வழிகளை சோதித்து ஆராய்ந்து கர்த்தரிடத்தில் திரும்ப கடவோம். அதைத்தான் வேதவசனம் சொல்லுகிறாரு, நம்முடைய வழிகளை ஆராய்ந்து சோதித்து கர்த்தரிடத்தில் திரும்ப கடவோம். நம்முடைய வழிகளை ஆராய்ந்து பார்க்கணும். கொஞ்சம் உட்கார்ந்து இந்த வருஷத்துல நாம் நடந்து வந்த பாதைகளை யோசித்து பார்க்கணும். என்னென்ன தவறு செய்தோம், என்னென்ன மிஸ்டேக் விட்டோம், எப்படி கர்த்தரை துக்கப்படுத்தினோம், மனிதர்கள் பாதிக்கிற மாதிரி என்ன நடந்து கொண்டு யோசித்து ஆராய்ந்து பார்த்து இன்னும் அந்த தப்பை செய்யக்கூடாது, வருகிற வருஷத்துல நான் இன்னும் பரிசுத்தம் அடையணும் அப்படின்னு அர்ப்பணித்துக் கொள்ளணும். அப்போ தேவன் அதை பார்த்து புது வருஷத்துல நம்ம விசேஷமாக ஆசீர்வதிப்பார். சரியா? அப்போ ஒப்பு கொடுக்கலாமா? இந்த வருஷத்துல என்னென்ன மிஸ்டேக் விட்டீங்கன்னு ஒரு நிமிஷம் யோசித்து பாருங்க. ஜெபிக்கிற காரியத்துல தப்பு பண்ணீங்களா? வேதத்தை தியானிப்பதில்ல, சர்ச்சைக்கு போகிறதில்ல, தேவனுக்கு கொடுக்கறதில்ல, ஆண்டோர் மேல நீங்க அன்பு வைக்கிறதில்ல, மிஸ்டேக் விட்டீங்களா? அதை அறிக்கையிடுங்க. மனிதரோட அன்பு ஐக்கியமா இருக்கிறதுல மிஸ்டேக் விட்டீங்களா? உங்க நிமித்தம் உங்களுடைய குடும்பத்துல பாதிப்பெல்லாம் வந்துச்சுல்ல, வேலை செய்யற இடத்துல பாதிப்பு வந்துச்சுல்ல, ஆமா நான் இப்படி பேசிருக்க கூடாது, இப்படி நடந்திருக்க கூடாது, இப்படி அவசரப்பட்டுட்டேன், அப்படிலாம் சில காரியம் நடந்தது இல்ல, ஆண்டோட்ட சொல்லுங்க. வருகிற வருஷத்துல இப்படி எல்லாம் இல்லாதபடி நான் இன்னும் பரிசுத்தமாகணும், இன்னும் நீதியா நடக்கணும், எனக்கு உதவி செய்யுங்கன்னு நம்ம ஒப்பு கொடுக்கணும். சரியா? ஆண்டவரே, நீர் எங்களோடு பேசுகிறீர், என்னோடு பேசுகிறீர். இந்த வருஷத்துல நான் செய்த தவறுகள், குறைபாடுகள், உம்மை துக்கப்படுத்தின காரியம், மனிதர்களை காயப்படுத்தின, வேதனைப்படுத்தின காரியம் எல்லாவற்றையும் நான் உணர்ந்த மனம் திரும்பி ஒப்பு கொடுக்கிறேன். வருகிற வருஷத்துல இந்த பாவெல்லாம் எனக்குள்ளே காணப்படக்கூடாது, இந்த தவறுகள் எனக்குள் வரக்கூடாது. என்னை இன்னும் பரிசுத்தப்படுத்தி என்னை சரியான பாதையில நீர் வழி நடத்த என்னை ஒப்பு கொடுக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் ஆமேன், ஆமேன்.